நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கெல்லாம் என்னடா அப்டேட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சீரியலில் கண்டென்ட்டே இல்லை, நான் மட்டும் என்ன அப்டேட்டை கொடுக்கட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆச்சு புஷ்னா அப்படியே சும்மா போலின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை போடுறீங்க. அதுக்காக தான் இப்போ ரியலான ஸ்டோரியை கொண்டு வந்திருக்கேங்க. அப்படி என்னடா ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து சம்பவம் ஒன்று செஞ்சுட்டாருங்க. விஜயே ஒரு சம்பவம், அவரே ஒரு சம்பவம் செஞ்சுட்டாரா, என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, ரோட்ல சிவனேன்னு போயின்னு வந்த ஒரு யூத்தை போயிட்டு ஒரே டிச்சு அவனை அப்படியே பொக்குன்னு ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சிட்டாருங்க. என்னடா மாயம் இது, என்னடா வேஷம் இது, எதுக்குடா இந்த மாதிரி பண்ணார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் தானுண்டு தன் பொழப்புண்டு தான் போனாங்க. மல்லி பக்கம் வந்து கந்ததான் அவரை தலைக்கு அப்படியே சும்மா ஒரு பக்கம் மல்லியோட போதை ஏறி அப்படியே வண்டி எடுத்து போய் ஓரம் விட்டாரு. ஸோ சரி, இப்போ என்ன பண்ண போகிறாங்க அந்த பையனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் ஹாஸ்பிட்டலில் கை முறிவு கால் முறிவுன்னு சொல்லிட்டு படுத்துன்னு இருக்கான். அவன் வந்து ஒரு பல்கான அமௌண்ட்டை கேட்குவான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் நம்ம விஜய் கிட்ட கோடி கணக்கில் இருக்குதுரா, அதில் ஒரு சில லட்சத்தை தூக்கி எறிஞ்சது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த போலீஸ் இருக்காங்களே, அவங்க ஒரு பக்கம் என்ன கூட்டு வச்சு நல்லா கும்மி அடிக்க போகிறாங்க. அவங்க கிட்ட கூட ஏதோ ஒன்று சமாளிச்சிடலாம். ஆனால் என் அக்கா இருக்கிறாளடா, அவன் என் பிளான் எல்லாமே சொதி போட்டாடா. தெரியாமல் நடந்த விஷயத்துக்கு அந்த பையனுக்கு ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் பண்ணி அவன் வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரமாக வேலை போட்டு கொடுக்கலான்னு நான் நினச்சேன். ஆனால் எங்கள் அக்கா நான் யாரு, உன் அக்காடா, சொத்துக்கே அதிபதிடா, கோடீஸ்வரிடா, நான் பாத்துக்கிறேன் இந்த சில்லற கேஸ்ன்னு சொல்லி போலீஸ்காரங்கிட்ட வாயா விட்டு அவன் தானே லத்தி எடுத்து என் வாயில குத்துன்னு குத்துனானே, இதை எங்க போய் நான் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிருக்காரு நம்ம விஜய். உடனே நம்ம மல்லி பார்க்கணுமே, நான் சப்போர்ட்டுக்கு வரேன், நான் இல்லாம உங்களுக்கு என்னமே நடக்க விட மாட்டேன், உங்களுக்கு ஒரு உயிராகவும் உங்களுக்கு ஒரு தாயாகவும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இருக்கிறதெல்லாமல் பிரச்சனைமா, இப்போ நான் இருக்கணுமா, என்னை போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பாமல் ஏதோ ஒன்று பண்ணி காப்பாற்றுமா அப்படின்ற மாதிரி தான் கேட்க போகிறாங்க. என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, அந்த பிரச்சனையை ஒழிப்பாங்களா ஒழிக்க மாட்டாங்களா, என்னதான் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் பயத்தில் நடுங்கி போய் கிடுகிடுத்து போய் நின்று இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். எல்லாத்துக்கும் ஒரு தீர்வுன்னு ஒன்று இருக்குங்க. அதே போல் தான் இங்கேயும் நம்ம மல்லி இருக்காங்கல்ல, பேரம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த பையன் வீட்டுக்கே போயிடுறாங்க. அவங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள், உங்கள் பையனுக்கு நடந்தது எல்லாமே எங்கள் தவறு தான், மன்னிச்சிருங்க, அதுக்கான ஒரு அமௌண்ட்டை ஒரு தொகையை நாங்கள் தந்துடுறோம், தரமாட்டோம்னு சொல்லிட்டு நாங்கள் எப்பயும் சொல்ல மாட்டோம், அமௌண்ட்டை தந்துடுறோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த அமௌண்ட்டை கொடுக்குறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் பையனுக்கு வேலையும் போட்டு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெசமாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நெசமா உங்களுக்கு போட்டு தந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மாதம் 40,000 சம்பளம், அதுக்கு மேலே அவனோட ஒர்க்கு எல்லாத்தையும் பார்த்து அப்பப்போ ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என் பையன் வீட்டில் சும்மா படுத்துருந்தா கூட இந்த சம்பளம் கடிச்சிக்காது, இவ்வளோ காசு கடிச்சிக்காதம்மா, தண்டா சோறுமா என் பையன், ஒன்றுத்துக்கு உதவாதம், அவனுக்கு போய் இவ்வளோ பண்ணுறீங்களே, வேணாமா, அந்த 5 லட்சம் போது விடுமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அவங்க வாழ்க்கைக்கு நாம் ஒரு ஆதாரமாக்கணும், எங்களால் அவங்க குடும்பத்துக்கு ஒரு நஷ்டம் நடக்கத்தான் நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, நாங்கள் மனிதாபியம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டேய் பார்த்துக்கூடா, இந்த குடும்பத்துக்கு எப்பவுமே விசுவாசமாக இருக்குண்டா, இந்த கம்பெனிக்காக ஓடா உழைக்கணும்டா, கற்றுக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பையனுக்கு சொல்கிறாங்க. அவனும் இருந்துன்னு ஒரு பக்கம் காலில் விழுந்து ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்பான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க ராஜேஸ்வரி. ஆனால் பாவம் அவனே அடிபட்டு ஒரு பக்கம் நடக்க முடியாமல் படுத்துனுக்கிறான். அவன் வந்து காலில் ஒன்றும் எதிர்பார்க்குறாங்களே, ராஜேஸ்வரி உனக்கு கொஞ்சம் தெனாட்டில் அதிகம்தாம்மா, உன்னெல்லாம் எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிச்சா திமிரு அடங்கிடும் அப்படின்ற மாதிரி நம்ம பக்கம் இருக்கிற ஒரு கருத்தை கொஞ்சம் எடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து விட்டவங்க. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, வெண்பா இருக்காங்கல்ல, அவங்க இருந்து ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே செம்ம சந்தோஷமாக இருக்காங்க. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இவங்களுக்கு நடந்த விஷயம் எதுவுமே தெரியாது. போனோம் வந்தோம் படுத்தோம் ஸ்கூலுக்கு கிளம்பி போனோம், அவ்வளோதான் தெரியும். ஆக்சிடென்ட் நடந்தது எதுவுமே தெரியாது. ஆக்சிடென்ட் அந்த மாதிரி கொட்டு தூங்கி இருந்தாங்க. வெண்பா வந்ததும் ஃபோன் பண்ணுறாங்க, இன்னும் டாடா இன்னும் வரல, மல்லியம்மாவுக்கு ஃபோன் பண்ணால் யாரும் நோ ரெஸ்பான்ஸ், அன்னபூர்ணி பாட்டி மட்டும் தான் வீட்டில் இருக்காங்க. உடனே அவங்களே வந்து துணி மாற்றி வரது, சாப்பாடு போடுறது எல்லாமே பார்த்து ஒரு பக்கம் வெயிட்டாக கவனிச்சுன்னு இருக்காங்க. என்னடா நடந்துச்சுங்க, எதுடா நடந்துச்சு, ஒன்றும் பூரி எலை சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் இருக்காங்க. இதுக்கு மேலே என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் தான் இருக்காங்க. குழப்பத்தை தருவாண்டா இந்த அஜித் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க, அந்த பிரச்சனை இப்படியே கண்டினியூ ஆகுமா, இல்ல அலேக்கா டுலேக்கா முடிஞ்சிருமா அப்படின்ற விஷயத்தை பொறுத்திருந்து வெயிட் அண்ட் வாட்சில் நம்ம வாட்ச் பண்ணி ஒரு பக்கம் மாஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே சமயத்தில் ராஜேஸ்வரியை பற்றி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. ஏன்னா அவளை பற்றி கேட்ட கேரக்டர் ஊடுகட்டி அடிக்கணும். சும்மாவே இந்த காசு தர்றது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நாம இருக்கிற செல்வாக்க நம்ம அவனை அடிச்சு ஓடணும், அவன் காலில் நாம விடணுமா, என் தம்பியா நான் அவ்வளோ வெக்கத்தை போயணும் கெக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ஒரே வார்த்தை தான் சொல்றாங்க, யாரா இருந்தாலும் ரத்தமும் ஒண்ணுதான், உசுரும் ஒன்று தான், மசுறு போனாலும் வராது, உசுறு போனாலும் வராது. அதை ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சரியா? மசுறு வெட்டி விட்டா வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம். ஆனால் உங்கள் முட்டாள் கொஸ்டின்கெல்லாம் பதில் சொல்லுக்க என்னால் முடியாது. அதை விட்டுட்டு அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவங்களுக்கு தேவையானதான் நம்ம பண்ணி விடணும். ஏன்னா தப்பு நம்ம மேலே, நாம் பண்ண தப்புக்கு அவன் குடும்பம் எதுவும் கஷ்டப்படணும், பாவம் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி எவ்வளோ அழகாக பொறுமையாக ஒரு கடவுளவே அப்படியே சும்மா நேரில் பார்க்குற மாதிரி நம்ம விஜய் உணர்றாரு. நீ சொன்னது கரெக்ட் மல்லி, உன் பக்கம் 100க்கு 100 பக்கம்
விஷயம் இருக்குது, உனக்காக செஞ்சு விட்றலாம், சூப்பராக செம்மையாக செஞ்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா, என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்றது தாங்க கேள்விக்குறியாகவே இருக்குது. இந்த கேள்விக்குறிக்கு மத்தியில் பல விஷயங்கள் நடக்க போகுது. அதை ஒன் பை ஒன்னாக நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்க தான் போகிறீங்க. இதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.